வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புத்தாண்டு வருடம் 2026 மேச ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். 2026ல வருட கிரகங்களான சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதெல்லாம் வச்சுதான் மேச ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில இருக்காங்க. அப்படி 7.5 சனியில இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி மீனத்துல இருக்கார், குரு மிதுனத்திலையும் கடகத்திலையும் இருப்பார், ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் வருட இறுதி வரைக்கும் இருக்கும். இதை வச்சு நம்ம பலன் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பலன். பொதுவா சனீஸ்வரர் குருவோட மனைவில இருக்கிறது அப்படிங்கிறது நற்பலன் தான் கொடுக்கும். அதுல குருவோட நட்சத்திரத்துல இருக்கும், சனியோட சொந்த நட்சத்திரத்துல இருக்கும், புதனோட நட்சத்திரமும் இருக்கும். அதனால இதுல இருக்கிறது நன்மையா அப்படின்னா நன்மை தான். இந்த வருடம் முழுக்கவே குருவோட மனைவில இருக்கிறதும் குருவோட பார்வையில இருக்கிறதும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேச ராசிக்கு. இதுல ராசிக்கு 12ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறது எப்பேற்பட்ட பலன் அப்படின்னா, 30 வயதுல இருந்து 60 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது 7.5 சனியில 2வது ரவுண்டு, 30 வயதிற்குள்ள இருக்கிறவங்களுக்கு இத முதல் ரவுண்டு, அதனால முதல் சுற்று. அதனால இதுல 30 வயதிற்குள்ள இருக்கிறவங்களுக்கு 7.5 சனியோட முதல் சுற்று இருக்குங்கிறதுனால சற்று சிரமமா இருக்கும். 2வது சுற்று இருக்கிறவங்களுக்கு சிறப்பா இருக்கும். 3வது சுற்று இருக்கிறவங்களுக்கு அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். பட் எது எப்படியோ ஜனகால ஜாதகத்துல அவங்க ஜாதகத்துல சனீஸ்வரர் நன்றாக இருந்தால், குரு நன்றாக இருந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது தான். அதனால மீனத்துல அவங்க ஜனகால ஜாதகத்துல பாவ கிரகங்கள் இருந்தால், செவ்வாய் இருக்கு, ராகு இருக்கு, கேது இருக்கு, இந்த மாதிரியான கிரகங்கள்லாம், சூரியன் இருக்கு, இது மாதிரி பாவ கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். சுப கிரகங்களான மீனத்துல குருவோ சனியோ சுக்கிரனோ இருந்தால் யோகமா மாறிக்கும் அப்படிங்கிறது தான். ஆனா எது எப்படியோ 7.5 சனியில நற்பலன்கள் 30 வயதுல இருந்து 60 வயதுல இருக்கிறவங்களுக்கு நற்பலன்கள் நிறைய கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தொழில் ரீதியா இருந்தா சிரமப்பட்டு அதுல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். இது எப்படின்னா, ஒரு போட்டியில மிகப்பெரிய போராடி அந்த வெற்றி கிடைச்சா அது சுவைதானே. அது மாதிரி இந்த கிரகம் ரொம்ப போராட வைக்கும் 7.5 சனி. ஆனா அதுல வெற்றி கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே மாதிரி இது 16 செல்வத்துக்கும் பொருந்தும். ஆரோக்கியமாக இருந்தாலும் அதேதான், போராடி அதுல அந்த ஆரோக்கியத்தை பெறுவாங்க. மன வாழ்க்கை, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சிரமப்பட்டு ஒரு நல்ல மனைவியோ நல்ல கணவரோ அவங்களுக்கு அமையறதுக்கு 7.5 சனியில நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுதான். மாணவர்கள் சிரமப்பட்டு வெற்றிய பெறுவாங்க அப்படிங்கிறதுதான். விளையாட்டு வீரர்களுக்கும் பொருந்தும், அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். கடைசியில வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு வரும் இல்லையா, 100 ஓட்டில் பின்தங்கி உள்ளார், 50 ஓட்டில் முன்னேறி உள்ளார், ஒரு கடைசியில் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு வரும் இல்லையா, அதுதான் இந்த 7.5 சனியோட சிரமப்படுத்தி வெற்றி பெற வைக்கும். சினிமாக்காரங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான். ஆனால் அவங்க அடிப்படை ஜாதகத்துல சனி யோகமா இருக்கா, பலமா இருக்கா, புஷ்கரத்துல இருக்கா, ஹை டிகிரியில இருக்கா, குருவோட பார்வையில இருக்கா, குருவோட மனையில இருக்கா, நட்பு கிரக வீட்டுல இருக்கா, பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்கு, என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் மாறுபடுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் ஆனா அந்த ஜாதகத்து இந்த மாதிரி வித்தியாசப்பட்டாலும் 30 வயதுல இருந்து 60 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டங்கள் தான். அதனால மேசராசியை பொறுத்த வரைக்கும் நன்மை கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் 7.5 சனி நடக்கும்போது அவங்க என்னென்ன மாதிரியான பரிகாரம் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர், திருவாரூர் மாவட்டத்துல திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் வழிபாடு பண்றது, சனிக்கிழமையில மாலை வேலையில போய் வழிபாடு பண்றது மிகச்சிறந்த பரிகாரமா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உச்சனூர் போய் வழிபாடு பண்ணலாம், அதுவும் ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். பைரவரை வழிபாடு பண்றது மிக சிறந்தது. திருச்சியில காந்தி மார்க்கெட்ல இருக்கிற சொர்ண பைரவர் வழிபாடு பண்றதும் சிறப்பு. அதனால பைரவர் வழிபாடு ரொம்ப நன்மை கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அன்னதானம் பண்ணிக்கிட்டே வர்றது அப்படிங்கிறது நற்பலன்களை வாரி வழங்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 7.5 சனி இருக்கும்போது தர்மமா வாழ்றது, நேர்மையா வாழ்றது, ஒழுக்கமா வாழ்றது, இதெல்லாம் அவங்களுக்கு சனீஸ்வரோட தாக்கமே இல்லாம சிறப்பா இருக்கலாங்கிறது மாற்று கருத்து இருக்க முடியாது. சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறது, சட்டத்தை மதிக்கிறது, இதெல்லாம் சிறந்த பரிகாரமா. மாமிசத்தை அவாய்ட் பண்றது ரொம்ப 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 நற்பலன்கள் கிடைக்கும். உளவார பணி செய்யறது, இதெல்லாம் அவங்களுக்கு 7.5 சனியோட தாக்கமே இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ஊனமுற்றவங்க, வசதி இல்லாம இருக்கிறவங்களுக்கு தர்மம் பண்றது அப்படிங்கிறதும் இவங்க செஞ்சாங்கன்னா நற்பலன்கள் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால எளிமையான வலிமையான சரியான பரிகாரம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, பிரித்தியங்க தேவி வழிபாடு, இதெல்லாம் அவங்களுக்கு எது எளிமையா அவங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். திருவண்ணாமலை போயிட்டு வர்றதும் இவங்களுக்கு சிறந்த பரிகாரமா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த 7.5 சனி உங்களுக்கு பொற்காலமா இருக்கணும்னு வாழ்த்துறேன், வணங்குறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.